BSNL Connecting India. வணக்கம். தினஅறிவு செய்திகள். மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர்க்கும் நாளில் கங்கை கொண்டான் பகுதிக்கு செல்லும் கால்வாய் தூர்வார கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க வந்தனர். ரைட்டா ஓகே போதும் நம்ம கட் பண்ண அப்படியே தண்ணீர் வரத்து இருந்ததுனால அந்த கால் வரத்தை நிறுத்திட்டாங்க. ஏன்னா 2 ட்ரிப்பு குளம் உடைவு ஆகிருக்கு, அதனால் நிறுத்திட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமாக எங்களுக்கு மழை போயிச்சதுனால கம்ப்ளீட்டாக விவசாயம் போயிடுச்சு. 4 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் 3 தடவை சர்வே முடிஞ்சிட்டு ஏற்கனவே வந்த சேனல் எல்லா இடத்துலையும் தடுப்பணைகள்லேருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அப்படியே இருக்குது. அதிகமான செலவாகாது. இப்போவும் அது எல்லா இடத்துலையும் அந்த சர்வே முடிஞ்சு திருச்சி ஆஃபீஸ் வரைக்கும் சுமார் 10 கோடி ரூபாய்க்கு அலாட்டட் ஆகி ஜாங்ஷன் ஆனதாக தகவல் உண்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. இந்த வருஷமும் மழை போயிச்சதுனால நாங்கள் இது சம்மந்தமாக தென்கால் தண்ணியை உபரி தண்ணீரை தான் நாங்கள் கேட்குறோம். திருநெல்வேலி பாளையங்கோட்டை கிட்டத்தட்ட அணைக்கு கீழ் உள்ள பகுதியில் 10,000 20,000 ஏக்கர் வீட்டு மனைகளாகவும் கம்பெனிகளாகவும் போனதுனால உபரி தண்ணீர் அதிகமாக இருக்குது. அந்த தண்ணியை எங்களுக்கு பாசனத்துக்கு கேட்டு நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பூ எங்களுக்கு போதுமானதாக இருந்தால் போதும். 2 பூ தண்ணி எங்களுக்கு தேவையில்லை. காலத்தில் ஒரு பூ மட்டும் எங்களுக்கு உபரி நீர் கிடைச்சாலே எங்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் விவசாயிகள் 10 கிராம மக்கள் அந்த குளத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம்.